ஓகே. ஃபிசிக்கல் சேஞ்சில இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா மெல்ட்டிங். ஓகேவா? மெல்ட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளாஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அது சுற்றிலும் வந்து தண்ணி குவிச்சு வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது சுற்றி வந்து தண்ணி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உடனே சாப்பிட்டீங்கன்னா தெரியாது. கொஞ்ச நேரம் வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி அது சுற்றிலும் வந்து தண்ணி நிற்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது அட்மாஸ்பியர் அது சுற்றி இருக்க சரௌண்டிங்லேருந்து அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. சுற்றி இருக்க ஏர்லேருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, உனக்கு வாட்டர் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே. இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் அண்டு வாட்டர் லுக்கு டிஃப்ரெண்ட். அதாவது வாட்டர் ஐஸ் பார்க்குறதுக்கு உனக்கு ஒரே மாதிரி இல்லை. ஆனால் அது ரெண்டுமே வந்து மேடப் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் தான். ரெண்டுமே வந்து H2ஓவில் தான் உனக்கு மேடாயிருக்கு. ஸோ அது ஐஸ் வாட்டராக சேஞ்ச் ஆனாலும் சரி, இல்லை வாட்டர் வந்து ஐஸாக சேஞ்ச் ஆனாலும் புதுசாக வந்து எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸும் உனக்கு ஃபார்ம் ஆகலை. வாட்டரோட காம்போசிஷன் சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, அதனோட ஸ்டேட் மட்டும், அதனோட ஸ்டேட் அதாவது சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட், அதோட சேஞ்ச் மட்டும் ஸ்டேட் மட்டும் உனக்கு சேஞ்ச் ஆகுது பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சரால். நீங்கள் ஐஸை ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டர் ஆகும். இதே வாட்டரை கூல் பண்ணிங்க அப்படின்னா ஐஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சேஞ்சஸை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த சேஞ்ச் நடக்கக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் சேஞ்ச். என்ன ஆகும், வாட்டர் ஐஸாக மாற்றலாம், ஐஸை வாட்டராக மாற்றலாம். ஸோ ரிவர்சிபிள் சேஞ்சாக தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் அதாவது ஐஸை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டராக மாறும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. இதே வாட்டரை நீங்கள் ஐஸ் எகெயினாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கூல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெல்ட்டிங் அப்படின்றது என்னது, சாலிடை லிக்விடாக சேஞ்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து மெல்ட்டிங். இதே இல்லைங்க லிக்விடை சாலிடாக சேஞ்ச் பண்ணுற இந்த ப்ராசஸ், இந்த கூலிங்கை தான் நம்ம ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன் அப்படின்னா என்ன, ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆவியாகுது அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ நல்லா தண்ணி வந்து ஹீட் பண்ணுறீங்க, தண்ணி ஆவியாக போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ நல்லா வாட்டர் கொதிச்சிட்ருக்கு அப்படின்னக்குள்ள. ஸோ உனக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெட்டில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க பாருங்கள். இங்கே கெட்டில் இருக்கா, இந்த கெட்டிலில் வந்து நீங்கள் வாட்டரை வந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஆகுது அப்படின்னா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்குது அப்படின்னக்குள்ளே எப்படி தெரியும் உனக்கு, இங்கே இந்த பபிள் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பபிள் ஃபார்மேஷனை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க. ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஆவியாக அது வெளியேறும். இங்கே இந்த ஓப்பன் இருக்கு இல்லாமல், இந்த ஓப்பன் வழியாக என்ன ஆகும்னா ஆவியாக வேப்பராக அது வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்டு வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வேப்பரைசேஷன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிக்கணும். பாயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வேப்பராக உனக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியும். இன்னொன்று நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம துணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெட் கிளாத் ஈரமாக இருக்க துணியை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெளியில் கொண்டு போய் நம்ம காய வைக்கிறோம். காய வைக்கக்குள்ளே அதில் இருக்க அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகுது, அதிலே இருக்கா, இல்லை, என்ன ஆகுது, அது எவாப்ரேட் ஆகி உனக்கு ஏரில் போய் அது கலந்துருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்டு வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேப்பரைசேஷனில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன் உனக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் பை ஹீட்டிங். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கெட்டிலில் வாட்டர் எடுத்து ஹீட் பண்ணி வேப்பரைஸ் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் டைமில் தான் அது ஹீட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வேப்பரைசேஷன் அப்படின்றது நேச்சுரலாக தானாகவே உனக்கு நடக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாயிலிங் அப்படின்னா என்ன, பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் லிக்விட் இன்டு வேப்பர். அதாவது லிக்விடை வேப்பராக வந்து நம்ம ஹீட் பண்ணக்குள்ளே கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த டெம்பரேச்சரில் ஒரு லிக்விட் வந்து வேப்பராக கன்வெர்ட்
ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் நம்ம பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் அடுத்த வருஷம் வரப்போகிற கிளாஸஸ்லாம் அதை படிப்பீங்க. ஸோ லிக்விடு வேப்பராக ஆகக்கூடிய அந்த டைமை நம்ம பாயிலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பாயிலிங் ஸ்டார்ட் ஆகக்குள்ள அது என்ன ஆகுது, கேஷியஸ் ஸ்டேட்டில் உனக்கு மாற ஆரம்பிக்குது. இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் லிக்விடியாக இருக்கக்குள்ள அதில் இருக்க மாலிகுல்ஸ் இந்த மாதிரி உனக்கு அரேஞ்ச் ஆன மாதிரி உனக்கு இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்காது, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்குள்ளேயே ஒரு சின்ன மூவ்லாம் அதில் இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். இதே நீங்கள் இதை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் பிரேக் ஆகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தனித்தனியாக மூவ் ஆகிறதா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு என்ன காரணம், நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹீட் தான் உனக்கு காரணம். ஸோ அந்த ஹீட் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக நிறைய எனர்ஜி கொடுத்து மோர் வைப்ரேட் விகோரஸ்லி வேகமாக மூவ் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ வேகமாக மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், அந்த மாலிகுல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகிருக்குல்ல, அந்த அட்ராக்ஷனை அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் உனக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து உனக்கு வேகமாக மூவ் ஆகுது. ஓகேவா? இப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா தான் அது என்ன ஆகும்னா பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர் பாயிலிங் பாயிண்ட் அது ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஹீட் பண்ணினா லிக்விட் இப்படி இதே இடத்துல இருக்கும். இதே ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் கொதிக்க ஆரம்பிக்கக்குள்ள இப்படி ஒன்றா உனக்கு வெளியில் வந்து ஆவியாக போக ஆரம்பிச்சிடும். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன். நம்மளுக்கு நல்ல பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கடல் நீரில் வந்து உப்பு எடுக்கிற அந்த ப்ராசஸை வந்து நம்ம எவாப்ரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்வோம். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர். அந்த வாட்டர் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டம்ளருக்குள்ளேயே வாட்டர் மாலிகுல் உள்ளுக்குள்ளேயே என்ன ஆகும்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்குள்ளேயே அது மூவ் ஆகிக்கும். சம் ஆஃப் த மாலிகுல் எஸ்பெஷலி அட் த சர்ஃபேஸ் குட் பி மூவிங் இன் ஏ டைரக்ஷன் அவே ஃப்ரம் த லிக்விட். அந்த சர்ஃபேஸ் அதாவது இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கு இல்லம்மா, இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் மட்டும் என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதனோட மீடியத்துலேருந்து வெளியில் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லோ ஸ்டெடியாக நிதானமாக வந்து எஸ்கேப் ஆகுது. அது எப்போ எஸ்கேப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு எனர்ஜி கிடைக்கக்குள்ள அது வந்து எஸ்கேப் ஆகும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு அது எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்போ வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணக்குள்ளே உனக்கு வந்து அது ஓவர் கம் பண்ணுது லெவல் ஆஃப் த பாயிலிங் வாட்டர். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க, டிட் நாட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் பாயிலிங் ஆஃப் வாட்டர் நாட் வேர் தேர் ஆர் பபிள்ஸ் ஃபார்மிங் லைக் பாயிலிங். அதாவது என்னது பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா ரீச் ஆனதுக்கு அப்புறமா அது ஒவ்வொன்றா எஸ்கேப் ஆகிற மாதிரி உனக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக் வந்து அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிருக்கிற சாலிடை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர். சரியா? சீ வாட்டர் இந்த இப்போ உப்பெல்லாம்லாம் சொல்கிறாங்கல்லாமா, அங்கே வந்து கடல் தண்ணி எடுத்து அங்கே தேக்கி வச்சு அதை ஹீட் பண்ணுறான். அதாவது நார்மலாக வந்து சன்லைட்லேயே ஹீட் ஆகிற மாதிரி தான் பெருசாக இருக்கும் உனக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் evaporation. Then next, shallow level of sea water is impounded. Slowly the water evaporates due to the action of sun. அதாவது ஷாலோவாக, அதாவது ரொம்ப கம்மியான அளவு தண்ணி வந்து அப்படியே உனக்கு தேக்கி வச்சுருப்பாங்க. நிறைய ஃபிலிம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது டைரெக்டாகவே சன்லைட்டில் தொடர்ந்து அது எக்ஸ்போஸ் ஆகக்குள்ளே வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அது எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிலிங் லெவலில் அது ரீச் ஆகிருக்காது. இருந்தாலும் அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து ஒன்றொன்னா எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எல்லா வாட்டரும் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிருக்கிற சால்ட் வந்து உனக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ இது வந்து டிசால்வ்டு சால்ட்டை சாலிடை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது.
ஸோ இந்த எவாப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ உனக்கு அது வந்து ஆக்டிவிட்டி 1 2 3லேயே உனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி நம்ம 6த்துலேயே வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, 2 கிளாஸஸ் சேம் ஷேப்பில் சேம் சைஸில் இருக்கக்கூடிய 2 கிளாஸஸ் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுத்துலேயும் டேப் வாட்டர் வந்து ஈக்குவலாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சன்னில் வச்சுருங்க, இன்னொன்று வந்து ஷேடோ அதாவது நிழலாக இருக்க பகுதியில் வைக்கிறீங்க. ஒரு 3 to 4 hours கழிச்சு அதை நீங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள வாட்டர் லெவலில் வந்து உனக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எதில் அதிகமாக இருக்கும், ஷேடோவில் வச்சது உனக்கு அதிகமாக இருக்க மாதிரி, அதாவது அதிகம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்காது, லெவல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அது சேம் லெவலாக இருக்க மாதிரி உனக்கு தெரியும். இதே ஹாட் பிளேஸில் வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து உனக்கு குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து எவாப்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு ஃபேக்டர் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி 3ல் வந்து 2 பேன்ஸ், இந்த மாதிரி 2 பேன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒன்று வந்து வைடாக இருக்குது, வைடுனா அகலமாக இருக்குது, இன்னொன்று வந்து நேரோனா குழியாக இருக்க மாதிரி 2 பேன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுத்துலேயும் வந்து ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிடுறீங்க ஒரே அளவாக. ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு 1 or 2 hours கழித்து வந்து நீங்கள் பார்க்கக்குள்ள 2 பேனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. வைடாக இருக்க பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன் அதிகமாக நடந்திருக்கும். நேரோவாக இருக்க பேன், அதாவது குழியாக இருக்கக்கூடிய பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் கம்மியாக நடந்திருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தது அப்படின்னா எவாப்ரேஷனும் உனக்கு அதிகமாக நடக்கும். என்ன சொல்கிறது, அகலமான பகுதி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டீ வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்ளரில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டம்ளரில் வந்து சூடு சீக்கிரம் ஆறாது. இதே வந்து பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில், இல்லை ஒரு தட்டில் நீங்கள் எடுத்து டீயில் ஊற்றி வச்சுட்டு டம்ளர்லேயும் அதே அளவு டீ இருக்குது, 2 டீயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஹீட் இருக்குமா? ஃபஸ்ட் டம்ளரில் இருக்கிறது ஹீட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் தட்டில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஏன் அப்படின்னா தட்டோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், அகலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் ஆக்டிவிட்டி 4 வந்து பாருங்கள். இப்போ ஒரு சுகர் சொல்யூஷன் நீங்கள் இங்கே ஷாலோ ப்ராட் பவுல், ஒரு என்ன சொல்கிறது, குழியான ப்ராடாக அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பவுலில் சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. அதாவது தண்ணியில் வாட்டர் நல்லா கலந்து அந்த சொல்யூஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த பவுலில் வந்து ஹாட் சன்னில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வைக்கிறீங்க. ஓகேவா? வெயில் அடிக்கிற அன்னைக்கு கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் பார்க்கக்குள்ள அதில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும். சரியா? அதாவது அந்த பவுலில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வைக்கக்குள்ள வாட்டரில் அது இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எவாப்ரேட் ஆகிடும். ரிமைனிங் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் வந்து உனக்கு ரெசிடியூவாக கீழே ரெஸ்ட் இதாகிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதுக்குள்ளே டிசால்வ் ஆகிருக்க சாலிடை செப்பரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சால்வெண்ட் அதில் கலந்துருக்கு அப்படின்றதையும் நம்ம இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எவாப்ரேஷன் அப்படின்றது என்னது, ஸ்லோ ப்ராசஸ், அக்கர்ஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். அந்த லிக்விடோட சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸில் தான் அது நடக்கும். ஓகேவா? அப்போ தான் வந்து அது ஒவ்வொன்றா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும், இன்னரில் வந்து அது நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃப்ரீசிங் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்க, அதாவது ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வைக்கக்குள்ள வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா சொலிடிஃபை ஆகும். உனக்கு சொலிடிஃபை டு ஃபார்ம் ஐஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். லிக்விட் ஸ்டேட் வந்து உனக்கு என்னவா மாறும், சாலிட் ஸ்டேட்டாக வந்து உனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் டு சாலிட், அப்போ அது நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, வாட்டர் வந்து சாலிட் ஃபார்மாக வந்து உனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் அப்படின்றது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் கூல் பண்ணக்குள்ள அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜியை லூஸ் பண்ணிவிட்டு அதில், அதாவது எனர்ஜியை லாஸ் பண்ணிடுது. ஸோ அதுக்குள்ளே இருக்க மூமெண்ட் வந்து உனக்கு குறைய ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிடுது, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்டாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால் மூமெண்ட்டே அதில் கம்மியாகிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ஷன், ஸ்ட்ராங் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாட்டர் மாலிகுல்ஸில். அப்போ தான் வந்து அது ஐஸாக உனக்கு மாறுது.
ஸோ ஐஸாக மாறக்குள்ள மூமெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் மூமெண்ட்டும் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். ஸோ வாட்டர் எந்த டெம்பரேச்சரில் வந்து உனக்கு ஐஸாக மாறுது, நீங்கள் 0 டிகிரி வரைக்கும் கூல் பண்ணக்குள்ளே இது ஐஸாக உனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து உனக்கு லிக்விட் ஸ்டேட்லேருந்து உனக்கு சாலிட் சேஞ்ச் ஸ்டேட்டுக்கு வந்து உனக்கு வாட்டர் வந்து மாறுது. அதாவது லிக்விட் இந்த ஸ்டேட்டில் இருக்குது, நீங்கள் கூல் பண்ணக்குள்ளே சாலிடாக அது கன்வெர்ட் பண்ணக்குள்ளே டைட்டாக வந்து உனக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் டைட்லி ஹெல்டு டுகெதராக உனக்கு மாறுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் அப்படின்னா வந்து தமிழில் குறுக்குதல் அப்படின்னு உனக்கு சொல்லுவாங்க. உனக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு டயக்ராம் ஒன்று உனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வாட்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறீங்க. ஓகேவா, வாட்டரை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னா வேப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப் வழியாக வந்து உனக்கு வந்து வெளியேறும். ஸோ அப்போ வந்து வேப்பராக வந்து பறக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து அந்த வேப்பர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டை நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க. ஓகேவா, அந்த பிளேட் ஒரு கூலர் பிளேட் நீங்கள் வைக்கக்குள்ள கீழே வந்து ஒரு வெசில் வச்சிடுறீங்க. ஸோ இப்போ இந்த வேப்பர் வந்து இந்த பிளேட் மேலே ஹீட் ஆகும் போது, அதாவது அது மேலே மோதக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அது கூலாக ஆரம்பிச்சிடும். ஸோ கூல் ஆகும்போது என்ன ஆகுது, சடன்லி திருப்பி அது வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறி நம்மளுக்கு இந்த வெசிலில் வந்து சேவ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணக்குள்ளே வந்து அது வேப்பராக மாறுது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி அது லாஸ் பண்ணக்குள்ள, அதாவது ஹீட் அது வெளியேற்றும் பொழுது, எக்ஸோதெர்மிக்காக அது வெளியில் ஏற்றும் பொழுது எகெயின் அது லிக்விடாக மாறுது. ஸோ அப்போ வந்து அங்கே கூல் பண்ணக்குள்ளே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் வாட்டர் சைக்கிள் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன, இப்போ கடலில் இருக்க தண்ணி வந்து வேப்பர் ஆகிட்டு மேலே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வானத்துக்கு ஸ்கைக்கு போகக்குள்ள அங்கே கண்டென்ஸ் ஆகி உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ளவுட்ஸாக மாறுது. க்ளவுட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதுக்குள்ளே திருப்பி எகெயின் வாட்டராக வந்து உனக்கு கீழே எர்த்துக்கு ரீச் ஆகுது. எர்த்தில் ரீச் ஆன வாட்டர் எகெயின் வந்து எவாப்ரேட் ஆகி உனக்கு வாட்டர் வேப்பர் ஆகும். வேப்பர் கண்டென்ஸ் ஆகி க்ளவுட் ஃபார்ம் ஆகிட்டு உனக்கு லிக்விடாக வரும் ரெயினாக. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வாட்டர் சைக்கிளில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன, கண்டென்சேஷன் அப்படின்னா இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு லிக்விட். நீங்கள் கேஸை லிக்விடாக மாத்திர இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லிக்விடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி கேஸாக நீங்கள் மாற்றலாம். எப்போது ஹீட் பண்ணக்குள்ளே நீங்கள் கேஸ் திருப்பி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ கண்டென்சேஷன் அப்படின்றது என்னது, ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மாலிகுல் தான் உனக்கு மாறும். அதாவது ஃப்ரீயாக கேஸ்னால் ஃப்ரீலி மூவபிளாக இருக்கும், லிக்விட் அப்படின்னா மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக ஆகும். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால தான் கண்டென்சேஷனை நம்ம ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் கேஸை கூல் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்சேஷன், இதே வந்து லிக்விடை கேஸாக மாற்றினீங்க அப்படின்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ உனக்கு ரெண்டுத்துக்குமே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டென்சேஷன் இஸ் தி சேஞ்ச் ஆஃப் தி கேஸ் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் பை கூலிங். ஸோ கூல் பண்ணிங்க அப்படின்னா கேஸை லிக்விடாக மாற்றலாம். எவாப்ரேஷன் அப்படின்றது என்னது, லிக்விடை நம்ம கேஸாக சேஞ்ச் பண்ணுவோம் ஹீட் பண்ணுறது மூலிமா. ஸோ தட் இஸ் எவாப்ரேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு கேஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வந்து கேம்பர், இந்த கற்பூரம்லாம் நம்ம பற்ற வைப்போம். ஸோ சாமிக்கு கற்பூரம் பற்ற வைக்கக்குள்ளே அது எரியும் பொழுது அந்த சாலிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையாகவே உனக்கு போயிடும். அது நடுவில் இங்கே லிக்விடாக மாறதை நம்ம பார்த்துருக்கோமா, கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சாலிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேவ் தி எபிலிட்டி டு கன்வெர்ட் இன் டைரக்ட்லி டு த கேஷியஸ் ஸ்டேட்டாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கேம்பர், நாப்தலின் பால்ஸ், இந்த பூச்சி உருண்டையெல்லாம் ட்ரெஸ்குள்ளெல்லாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த உருண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும்னா அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் சப்ளிமேஷன், திஸ் இஸ் ப்ராசஸ் இன் விச் ஏ சாலிட் இஸ் கன்வெர்டட் டைரக்ட்லி இன்டு த கேஸ். சாலிட் வந்து கேஸாக டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிடும், நடுவில் லிக்விடாக மாறி மாற ப்ராசஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் கால்டு சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால தான் வந்து உனக்கு நடக்குது. ஆனால் கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கிறதில்ல.
ஸோ இதை நம்ம ரிவர்ஸாகவும் நம்ம செய்யலாம் இந்த ப்ராசஸை. அது எக்ஸ்பெரிமெண்ட்டும் உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சப்ளிமேஷன் இஸ் ஏ டைப் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றது நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எவாப்ரேஷன், பாயிலிங், கண்டென்சேஷன், மெல்டிங், ஃப்ரீசிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அண்ட் சப்ளிமேஷன் ஆல்சோ. திஸ் ஆர் ஆல் ஃபிசிக்கல் ப்ராசஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ உனக்கு அடுத்தது ஆக்டிவிட்டி 5 கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ளிமேஷன் வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரிவர்சிபிள்னால் பழைய நிலைமைக்கு திரும்பும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லேபில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு போர்ஸ்லின் டிஷ்ஷில், அதாவது இங்கே கீழே டிஷ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டிஷ்ஷில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கேம்பர் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? கேம்பர்னால் என்னது, கற்பூரத்தை இந்த சைனா டிஷ்ஷில் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை அப்படின்னா உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அமோனியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. அமோனியம் குளோரைட்லேயும் வச்சு செய்யலாம், கேம்பரை வச்சு நீங்கள் இதை செய்யலாம். இது மேலே ஒரு ஃபனலை எடுத்து இன்வெர்ட்டடாக நம்ம வச்சிடறோம், அதாவது கவுத்தி அது மேலே நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு அதை வந்து ஒரு காட்டன் ப்ளக்கால் நம்ம அதை மூடிடுறோம். ஸோ மூடிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பர்னரை ஆன் பண்ணி இந்த கேம்பரை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகணும், இந்த டிஷ்ஷில் இருக்கிற இந்த கேம்பரோ இல்லை அமோனியம் குளோரைடோ என்ன ஆகுது அப்படின்னா வேப்பரா, அதாவது வேப்பரை சொல்லக்கூடாது, கேஸாக கன்வெர்ட் ஆகுது. வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ வேப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு அதனால் வெளியில் போக முடியாது. ஏன்னா நம்ம காட்டன் ப்ளக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த வால்ஸ் ஆஃப் த ஃபனல், இந்த ஃபனலோட வால்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமோனியம் குளோரைட் வேப்பர் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அது மேலே படிஞ்சு திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா சொலிடிஃபை ஆகிடும் உனக்கு. ஸோ அதனால தான் சப்ளிமேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலைசேஷன் நம்ம பார்க்கலாம். கிறிஸ்டலைசேஷன் இஸ் ஆல்சோ ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ இது தமிழில் வந்து படிகமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து எஸ்பெஷலி இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எவாப்ரேஷன் ப்ராசஸ் போலவே தான். அதாவது எவாப்ரேஷன் ப்ராசஸில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்டல்ஸை நம்ம எடுக்கலாம். ஆனால் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம அது கிறிஸ்டலைசேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு பியூரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த டெக்னிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன் மூலயமா கிளியர் பண்ண முடியாத இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை கிறிஸ்டலைசேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஓகே, கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டரை வந்து நம்ம ஒரு பர்னரை யூஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண வைக்கிறோம். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட்ஸை வந்து கிறிஸ்டல்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து நல்லா ஸ்டிர் பண்ணுறோம். ஸ்டிர்ரிங் அப்படின்னா நல்லா கலக்கிட்டே இருக்கோம் நம்ம. அதாவது அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம போடக்குள்ள அந்த 100 ml எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ தான் அது டிசால்வ் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரீட்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ரீட்டைன் அப்படின்னா கரையாமல் அப்படியே உனக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கிடச்சிருக்கிறது பியூர் ஃபார்ம் ஆஃப் காப்பர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் அதை கூல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் அதில் செப்பரேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? இந்த கிறிஸ்டலைசேஷன் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதில் லார்ஜாக இருக்கக்கூடிய கிறிஸ்டல் வந்து பியூர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன? கிறிஸ்டலைசேஷன் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். இது ஒரு செப்பரேட் பண்ணுற டெக்னிக் தான். அது இல்லாமல் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சால்ட்டையும் நம்ம இதுலேருந்து அப்டைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். எப்படி, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சாலிடை மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா லிக்விட் ஆகும். மெல்ட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். அப்போ நீங்கள் சாலிடை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா லிக்விட் ஆகும். இந்த லிக்விடை நீங்கள் மேலும் வந்து இன்னும் ஹீட் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா கேஸாக மாறும். தட் இஸ் எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா கூலிங் ப்ராசஸ், அதாவது கூல் பண்ணிங்கன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். எகெயின் அதை நீங்கள் இன்னும் கூல் பண்ணக்குள்ளே சாலிடாக வந்து உனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த
இது வந்து உனக்கு ஒரு புக் பேக் கொஷின்லையும் கேட்பாங்க, கிரியேட்டிவ் கொஷின்லையும் கேட்பாங்க. நம்மளுக்கு இங்கே நம்ம எங்கே நம்ம ஹீட் பண்ணோம், எங்கே நம்ம கூல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.